Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு French fries எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ French fries எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். ஃப்ரை செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு நீளமா இருக்கணும். இன்னொன்னு சிப்ஸ்க்கு யூஸ் பண்ற உருளைக்கிழங்கா இருக்கணும். சிப்ஸ்க்கு யூஸ் பண்ற உருளைக்கிழங்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தோலை சீவினீங்கன்னா உள்ள வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இதுவே பொரியலுக்கோ குழம்புக்கோ யூஸ் பண்ற உருளைக்கிழங்கு வந்து லைட் yellow கலர்ல இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 சைடையும் கட் பண்ணிருங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இத நீளமா கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ள போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்கோட கஞ்சித்தன்மை போறதுக்காக நம்ம செய்றோம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி துணியில போட்டு ஈரத்தை தொடச்சு எடுத்துருங்க. நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா ஈரப்பதம் போற வரைக்கும் காய விட்டுக்கோங்க. அடுத்ததா ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க போட்டு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ வந்து ஃப்ரைஸ் சாஃப்டா தான் இருக்கும். நம்ம இதை வந்து திருப்பியும் பொரிச்சு எடுக்கிறப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஃப்ரைஸை வந்து மொத்தம் 2 தடவை பொரிச்சு எடுக்கணும். நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. எப்ப வேணுமோ அதை எடுத்து பொரிச்சுக்கலாம். இது வந்து மினிமம் 3-4 மாசத்துக்கு கெடாது. ஆனா இதை ஒரு தடவை நீங்க ஃப்ரீசர்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பொரிச்சிடணும். கொஞ்சமா எடுத்து பொரிச்சிட்டு மீதியை வந்து திருப்பி ஃப்ரீசர்ல வச்சு பொரிக்க கூடாது. வேணும்னா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்பவே தனித்தனி ஜிப்லாக் பேப்பர்ஸ்ல பேட்சஸா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா 2வது டைம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை பொரிச்சிடலாம். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்பதான் ஃப்ரைஸ் மொறுமொறுன்னு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்த ஃப்ரைஸை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனதும் இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை செய்ய தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.